சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் பதற்றம் தொடர்ந்து சர்வதேச கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் ராணுவ நடவடிக்கைகள், பாதுகாப்பு எச்சரிக்கைகள் மற்றும் தீவிர ராஜதந்திர நகர்வுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் ஈராக் மற்றும் ஏமனில் செயல்படும் ஆயுத குழுக்களின் எச்சரிக்கைகள், அமெரிக்காவின் புதிய நிலைப்பாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்று வரும் விவாதங்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலை குறித்து உலக நாடுகளின் கவலையை அதிகரித்துள்ளன. வளைகுடாவில் உருவாகியுள்ள இந்த முக்கிய பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர முன்னேற்றங்களின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியில் கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தி ஈரானின் புஷேர் மற்றும் பந்தர் அப்பாஸ் போன்ற உத்திசார் தளங்கள் மீது மூன்றாவது இரவாக அசுர குண்டுவீச்சை நடத்தியுள்ள நிலையில் வளைகுடா போர் தற்போது ஒரு பிராந்திய கூட்டுப் போராக வெடித்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஈராக்கின் கிளர்ச்சி படையான கடாப் ஹெஸ்பொல்லா அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு எதிராக தாங்கள் அதிகாரப்பூர்வமாக போரில் குதிக்கப் போவதாக அசுர போர் பிரகடனம் செய்துள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ பார்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி கடாப் ஹெஸ்பொல்லாவின் மூத்த ராணுவ அதிகாரியான அபு முஜாஹித் அல்-அசாப் விடுத்துள்ள பிரகடனப்படி ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்காவால் ஒரு புதிய வான்வழி மற்றும் கடல்வழி போர் தொடங்கப்பட்டால் அது ஈராக்கிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய எதிர்ப்பு படைகளிடமிருந்து மிக கடுமையான உடனடி பதிலடியை தூண்டும். ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்கப்பட்டால் எங்கள் எதிர்ப்பு படைகளின் பங்கேற்பு உடனடியாகவும் எவ்வித தாமதமின்றியும் மிகவும் உறுதியாகவும் இருக்கும். இந்த ராணுவ முடிவு எங்களின் முடியாது சித்தாந்தத்தில் வேரூன்றியுள்ளது. இது எந்தவொரு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கும் உட்பட்டது அல்ல என்று அல்-அசாப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் ஜன் அல்-அசாப் வான்படை தளம் மற்றும் பக்தாத் சர்வதேச விமான நிலைய ராணுவ வளாகம் ஆகியவற்றிற்கு உச்சக்கட்ட ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடாப் ஹெஸ்பொல்லாவிடம் உள்ள ஆயிரக்கணக்கான அசுர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அமெரிக்க படைகளை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கின் கடாப் ஹெஸ்பொல்லா முழு அளவிலான அசுர போர் பிரகடனத்தை வெளியிட்டு சில நிமிடங்களில் மத்திய கிழக்கின் வான்வழியை பதற வைக்கும் மற்றொரு அதிர்ச்சி தகவல் ஏமனிலிருந்து வெளியாகியுள்ளது. சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீதான குண்டுவீச்சுகளுக்கு பதிலடியாக ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் அதிநவீன ராணுவ ஆளில்லா போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளனர். தற்போது ஏமனின் வான்வழியில் உச்சக்கட்டு வான் போர் வெடித்துள்ளதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சமீப காலமாக சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஏமனின் முக்கிய பகுதிகள் மீது நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பழி வாங்கும் உத்தியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏமனின் வடக்கு வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து உளவு பார்க்க முயன்ற சவுதி அரேபிய வான்படைக்கு சொந்தமான அசுர ரோனை தங்களின் நவீன ஏவுகணை எதிர்ப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் துல்லியமாக தாக்கி அளித்துள்ளதாக கூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் மத்திய கிழக்கின் வான்வெளி பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு மிகப்பெரிய அசுர ஆபத்தை உருவாக்கியுள்ளது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் சவுதி மற்றும் ஜோர்டானுக்கு முழு ஆதரவு அளித்து ஈரானிய உத்திகளை சாடியிருந்த நிலையில் இந்த ட்ரோன் வீழ்த்தப்பட்ட சம்பவம் சவுதி அரேபியாவை நேரடி போருக்குள் மீண்டும் இழுத்துள்ளது. சவுதியின் அப்கா சர்வதேச விமான நிலையம் மீது ஏற்கனவே அசுர ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்த சூழலில் இந்த சம்பவம் ரியாத்தின் எல்லையோர பாதுகாப்பை உச்சக்கட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த உலக போரை மூட்டும் வகையில் மிகப்பெரிய ராணுவ மோதல் வெடித்துள்ளது. ஏமனில் சவுதி அரேபியாவின் அசுர ட்ரோனை கவுதிகள் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தின் வசதிகள் மீது அசுர ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. இதற்கு பயங்கர பதிலடியாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரானின் முக்கிய பாதுகாப்பு உள்கட்டமைப்புகள் மீது 7 மணி நேரம் இடைவிடாது அசுர புதிய வான்வெளி மற்றும் கடல்வழி தாக்குதல்களை தொடுத்து பெரும் போர் சுற்றை நிறைவு செய்துள்ளதாக வாஷிங்டன் அதிரடியாக அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள அவசர ராணுவ அறிக்கையின்படி அமெரிக்க வான்படையின் அதிநவீன போர் விமானங்கள், காமிகாசி ஆளில்லா விமானங்கள் மற்றும் அரேபிய கடலில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஆகியவை இணைந்து இந்த 7 மணி நேர துல்லிய தாக்குதலை நடத்தின. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே உள்ள ஈரானின் அசுர ஏவுகணை தளங்கள், ஆளில்லா போர் விமான
வசதிகள், கடற்படை சொத்துக்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் ஆகியவை அமெரிக்க குண்டுகளால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. சர்வதேச வர்த்தக மற்றும் எண்ணெய் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஈரானின் ராணுவ திறனை முற்றிலுமாக முடக்குவதே இந்த 7 மணி நேர அவசர நடவடிக்கையின் நோக்கம் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வளைகுடா முழுவதும் பதற்றம் அவசர உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல்படை விடுத்துள்ள பிரகடனத்தில் அமெரிக்காவின் தொடர் 3வது இரவு குண்டுவீச்சுகளுக்கும் மற்றும் ஹார்முஸ் கடற்படை முற்றுகைக்கும் பதிலடியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய முக்கிய ராணுவ வசதிகள், எரிபொருள் கிடங்குகள் மீது எங்களின் அசுர ஏவுகணைகள் பாய்ந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று ஈரான் அறிவித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் பக்ரைன் அமெரிக்க 5வது கடற்படை தளம் மற்றும் சவுதியின் அப்கா விமான நிலையம் மீதான தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் முழுமையான உள்கட்டமைப்பு அழிப்பு போராக மாறத் தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்து அதனடி நேர்காணலில் தெஹ்ரான் உடனடியாக பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பாவிட்டால் அடுத்த வாரம் ஈரானின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய பாலங்களை அமெரிக்க ராணுவம் குண்டுவீசி முற்றிலும் அளிக்கும் என்று அசுர எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் தனது நேர்காணலில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட ராணுவ உத்திகளை திட்டவட்டமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். நாங்கள் ஈரானை மிக மிக கடுமையாக தாக்கி வருகின்றோம். இன்று இரவும் அவர்களை மிக கடுமையாக தாக்குவோம். நாளை இரவும் அதற்கு அடுத்த இரவும் எங்களின் அசுர தாக்குதல்கள் தொடரும். நான் போதும் என்று சொல்லும் வரை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாது. ஆனால் அடுத்த வாரம் அவர்களுக்கு நிலைமை மிக மோசமாக மாறும். ஏனெனில் அடுத்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீதான தாக்குதல் சுற்றுகள் தொடங்கும். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரானில் எந்தவொரு மின் உற்பத்தி நிலையமும் பாலமும் மிஞ்சாது. ஈரானின் கச்சா எண்ணெய்கள், சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் எரிசக்தி இலக்குகளை இப்போதைக்கு தாக்காமல் உத்தியோகபூர்வமாக தள்ளி வைத்துள்ளதாக கூறிய ட்ரம்ப் அவற்றை இறுதி அஸ்திரமாக சேமித்து வைத்துள்ளதாகவும் எச்சரித்தார். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் அதிகாரப்பூர்வ ராணுவ அறிக்கையின்படி வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்கில் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் எதிராக அமெரிக்க கடற்படை முற்றுகையை பென்டகன் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அமல்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஈரானின் ராணுவ மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் திறனை முற்றிலுமாக முடக்குவதே இதன் நோக்கமாகும். வளைகுடா போர் இப்போது ஐநா பாதுகாப்பு சபையில் ராஜதந்திர போராக வெடித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான புதிய அமெரிக்க தூதர் மைக் வால்ட்ஸ் ஈரான் மற்றும் ஏமனின் கூதி கிளர்ச்சியாளர்களுக்கு செல்லும் அசுர ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஓட்டத்தை தடுக்க சீனா போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் அமெரிக்க தூதர் மைக் வால்ட்ஸ் தான் தயாரித்து வைத்திருந்த உரையில் சீனாவை நோக்கி அசுர கணைகளை வீசினார். ஈரான் போன்ற நாடுகளும் ஓரளவிற்கு சீனாவில் உள்ள முன்னணி நிறுவனங்களும் கூதிகள் மீது சர்வதேச ஆயுத தடை விதிக்கும் ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை எவ்வித பெரிய விளைவுகளும் பயமுமின்றி தொடர்ந்து அப்பட்டமாக மீறி வருகின்றன. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அப்பாற்பட்டு ஆபத்தான பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்கள் சீனாவிலிருந்து ஈரான் மற்றும் கூதிகளின் கைகளுக்கு செல்வதை சீனா திட்டமிட்டு கண்டுகொள்ளாமல் தடுக்க தவறிவிட்டது என்று வால்ஸ்ட் குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ்ட் மற்றும் சீன தூதருக்கு இடையே மிக கடுமையான காரசாரமான நேரடி வாக்குவாதம் வெடித்தது. அதற்கு பதிலளித்த வால்ஸ்ட், ஈரான் மற்றும் கூதி கிளர்ச்சியாளர்களுக்கு சீன நிறுவனங்கள் வழங்கப்பட்டு இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் உத்திசார் செயற்கைக்கோள் படங்கள் குறித்து தான் நான் பேசுகின்றேன். நிச்சயமாக அவை காகிதத்தில் பொதுமக்கள் பயன்பாடுகளை கொண்டிருந்தாலும் களத்தில் நமது வளைகுடா கூட்டாளிகள் பொதுமக்கள் விமானங்கள் மற்றும் வணிக கப்பல்களை அச்சுறுத்தவும் துல்லியமாக தாக்கி அழிக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை தாம் உறுதியாக குறிப்பிடுவதாக சீனாவிற்கு முகத்திற்கு நேராகவே எச்சரித்தார். தொடர்ந்து ஈரான் மற்றும் கூதி கிளர்ச்சியாளர்களுக்கு சீனா இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை வழங்குவதாக அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ்ட் குற்றம் சாட்டிய சில நிமிடங்களில் சீன தூதர் சன்லை அமெரிக்காவிற்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளால் அசுர பதில் தாக்குதலை தொடுத்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தொடர் வான்வெளி தாக்குதல்கள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் உலகையும் ஒரு ஆபத்தான படுகொலிகளுக்குள் தள்ளியுள்ளதாக சீனா அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. சீனாவின் புதிய ஐநா தூதர்
தூதர் சென்லை அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ்டுடன் ஏற்பட்டு கடுமையான காரசார விவாதத்திற்கு பிறகு பாதுகாப்பு சபையில் ஆற்றிய அதிரடி உரையின் விவரங்களின்படி ஈரான் மற்றும் ஏமனின் கொதிகளுக்கு இராணுவ பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்கள் செல்வதை தடுக்க சீனா போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அமெரிக்கா சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது மற்றும் அப்பட்டமான ராஜதந்திர பொய். சர்வதேச விதிகளை மதித்து இதுபோன்ற இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் புத்திசார் ஏற்றுமதிகள் மீது சீனா இப்போது மிக கடுமையான சட்டபூர்வமான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது என்று சென்லை திட்டவட்டமாக பிரகடனம் செய்தார். வளைகுடாவில் அமெரிக்க சென்கோம் நடத்திய 7 மணி நேர நரக குண்டுவீச்சு மற்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அளிக்கப் போவதாக விடுத்துள்ள அசுர எச்சரிக்கையை சுட்டிக்காட்டி சீனா எச்சரித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தன்னிச்சையாக தொடுத்துள்ள இந்த பெரும் ராணுவ தாக்குதல்கள் அமைதியை நோக்கி நகர்ந்து பிராந்தியத்தை மீண்டும் ஒருமுறை அபாயகரமான படுகொலிக்குள் தள்ளியுள்ளது. மத்திய கிழக்கில் தனது சொந்த லாபத்திற்காக புதிய மோதல்களையும் அசுர குழப்பங்களையும் உருவாக்குவதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்துவதே தற்போதைய உலகளாவிய முன்னுரிமை ஆகும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.